Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கையில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 3.10 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சாலை இந்திரா நகர் ரயில்வே கேட் அருகே மெத்தபெட்டமைன் என்ற உயர்ரக போதைப் பொருளை சிலர் வைத்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த 4 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அதில் உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளை கடத்தி வந்த ரசூல்தீன், முகமது ரஃபீக், சகுபர் சாதிக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கைதான 4 பேரிடம் இருந்து 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 3.10 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி சிவபிரசாத், கைதான 4 பேரும் 10 ஆண்டுகளாக குருவி போல செயல்பட்டு போதைப் பொருள், தங்கம் ஆகியவைகளை கடத்தி வந்ததாக தெரிவித்தார். மேலும் 4 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். பேர் அவருக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து பிரித்து டிவைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ரக் மாதிரி தெரிய வந்தது. ஸோ உடனே நம்ம லேப் இன்சார்ஜ் வர சொல்லி அவங்ககிட்ட டெஸ்டிங் கிட் இருக்குது. அந்த டெஸ்டிங் கிட் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இது மெத்தாம்ஃபெட்டமைன் என்ற ஒரு சிந்தட்டிக் ட்ரக் சொல்லி நம்ம தெரிய வந்த உடனே மிச்ச ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி NDPS ஆக்ட் படி இந்த 4 பேருமே நம்ம கைது செஞ்சோம். 4 பேர் கைது செஞ்சு இன்றைக்கி இப்போ ரிமாண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இவர் இந்த 4 பேர்கிட்ட நம்ம சீஸ் பண்ண மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 கிலோ மெத்தாம்ஃபெட்டமைன் இருக்குது. இதோட பிளாக் மார்க்கெட்டில் வேல்யூ வந்து 1 kg வந்து 5 crores வரைக்கும் போகும். ஸோ நான் இன்றைக்கி சீஸ் பண்ணது மொத்தம் வேல்யூ வந்து ஒரு 15 crores வரைக்கும் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சிவகங்கையோ இல்லை தமிழ்நாடுக்காக இல்லை, ஆக்சுவலி இது வந்து மலேசியாவுக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இந்த குருவிஸ்ன்னு சொல்லுவோம், அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு போவார். ஸோ குருவியை ஹேண்டில் பண்ணுறதும் குருவியாக இவரே போகிறது எல்லாமே ஒரு புதுசு கிடையாது. இவர் நல்லா பழகிருக்காரு இந்த பிஸ்னஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.